Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்க Yamahaவோட ஒரு ரெட்ரோ பைக் இன்னைக்கு அது லான்ச் ஆயிடுச்சு. நம்ம ரிவ்யூ வேணா கொஞ்சம் டிலேவா இருக்கலாம், ஆனா ஷார்ப்பா நீட்டா வந்துருச்சு. அண்ட் இந்த வண்டி Yamaha ஃபேன்ஸ்க்கு வெயிட் பண்ண 6 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்குமா இல்லையா, ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா இருக்குமா அப்படின்றத இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் நெல்லிக்குப்பம் மோட்டார்ஸான Yamaha ஷோரூம் தான் நமக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இந்த வண்டியை கொடுத்து நமக்கு ரிவ்யூக்கும் வண்டி கொடுத்துருக்காங்க. கைஸ், நம்ம XSR பற்றி உங்களுக்கு ஏதாவது என்கொயரினாலோ உங்களுக்கு வந்து வண்டி வாங்கணுன்னாலும் நம்ம நெல்லிக்குப்பம் Yamaha மோட்டார்ஸ் விழுப்புரம் ஷோரூமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். XSR வண்டி ஏதாவது உங்களுக்கு தேவைன்னாக்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் சேல்ஸ் வைஸாக சரி, அண்ட் வண்டியோட என்கொயரி வைஸாக சரி, நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் அண்ணனை. கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த வண்டியோட டிசைன் அண்ட் லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட டிசைன் அண்ட் லுக் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். கைஸ், டிசைன் அண்ட் லுக்குன்னு வரப்போ ஃபஸ்ட்டாக இவனோட ஒரு ஹைலைட்டாக கூட சொல்லலாம், இவனோட ஹெட்லைட்டுன்னு சொல்லலாம். ஹெட்லைட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த ரெட்ரோ டிசைனை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்டில் பண்ணால் உங்களுக்கு XSRனு ஒரு வேர்டிங்ஸ் ஆல்சோ சென்டரில் வந்துருது. இது வந்து ப்ரொஜெக்டர் லைட் மாதிரி நல்லாவே ஒரு பிரைட்னஸோட வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. LED தான் வந்துருக்கு. ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், பேசிக்காகவே நமக்கு LED உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க Yamaha சைட்லேருந்து. அண்ட் இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட் வருது. ஹாரனோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே வச்சுருக்காங்க, நம்பர் பிளேட் கீழே வர மாதிரி. அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வரப்போ மொத்தம் 4 கலரில் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் 4 கலருமே டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு எல்லோ ஸ்ட்ரிப் கிராஃபிக்ஸோடு வருது. எனக்கு இந்த கலர் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, அதனால் ரிவ்யூ வந்து நான் இந்த கலர் கேட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ப்ளூ வித் கோல்டன் ஃபோக்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பார்க்குறப்போ பின்னாடி டேஞ்சர் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ரெட்ரோ ஃபினிஷில் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஃபினிஷில் ரெட்ரோ ஸ்டைலிங்கில் ஒரு மாடர்ன் LED ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சைலன்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து சைடு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. கீஸ் ஆல்சோ உள்ள இன்சைட் த டேங்க் கொடுத்துருக்காங்க. சேம் அதே எம்டியோட டேங்க் செட்டப்பு. டேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த XSR கிராஃபிக்ஸ் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. E20 பெட்ரோல் சப்போர்ட்டோட வந்துருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நார்மலாக வந்து ஒரு பைக் எப்படி இருக்கணுமோ அப்படியே அந்த லுக் வைஸ் வந்து அந்த ரெட்ரோ ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க Yamaha சைட்லேருந்து. லுக் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ட் இந்த லுக் வந்து அப்படியே RX-ஐ வந்து ஆர்ஜினேட் பண்ணி அதே கிராஃபிக்ஸோட கொடுக்குறன்ற மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட உங்களுக்கு டிசைன் அண்ட் லுக் எப்படி இருக்குது, RX-100 டச் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாரன் வந்து சென்ட்ரல் ஸ்பேஸாக இருக்குது. ஹாரனோட சவுண்ட் லவுடாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, சைடு இண்டிகேட்டர்ஸ் எம்டியில். அதே ப்ராப்ளம் இதுவும் இருக்குன்னு சொல்லலாம். எம்டி ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் புதுசாக வண்டி எடுத்து ஓட்டுறவங்களுக்கு அது ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும். அண்ட் ஹசார்ட் லைட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது இக்னிஷன் ஸ்விட்ச்சு. வண்டியோட ரேசிங் நோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. கைஸ், அடுத்ததான் வந்து டிஸ்பிளேன்னு வரலாம். Yamahaவோட லோகோ இங்கே வந்துடுது. அண்ட் ரெட்ரோ ஃபினிஷில் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. இது வந்து நியூட்ரலா இல்லை ABS-ஆ இல்லை வந்து மற்ற இண்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இதிலே கொடுத்துட்றாங்க. அது வந்து இண்டிகேஷன் சிஸ்டமில் ஒர்க் ஆகும். ஹை பீம், லோ பீம், சைடு இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் ரைட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரியல, ஆனால் டே டைமில் இதோட விசிபிலிட்டி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ஆவரேஜ்னு சொல்லலாம். பெட்ரோல் இண்டிகேட்டர் இதிலே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிப்பு மீட்டர் ஆல்சோ இதில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடுது ஓட மீட்டர் இதிலே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பீடு வந்து சென்டரில் தெரியுது. உங்களுக்கு RPM சரௌண்டிங்கில் வந்து அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து இதிலே காட்டிட்டு ஓகேங்களா. ஒரு கிராஃபிக்ஸ் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Yamahaன்னு ஒன்று ஒரு லேபிளோட உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெல்டா ஃப்ரேம் பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. R15 MT இதை இடத்துல யூஸ் பண்ணுற சேம் டெல்டா ஃப்ரேம் பாக்ஸு. அண்ட் சைடுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணாமல் அப்படியே வந்து ஓப்பனில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா R15 MTயில் வந்து இது வந்து சில்வரில் அப்படியே வரும், எந்த பெயிண்ட்டும் அடிச்சிருக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் இது எக்ஸ்போஸ்டாக இருக்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு மட்லேயோ இல்லை ஒரு மண்ணிலையோ நீங்கள் ஓட்டுறப்போ சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா வந்து ஸ்டோன்ஸோ கூட இதில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேடியேட்டர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு கவர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், இதில் ஒரு சில இடங்களில் வந்து டேப் அடிச்சு இந்த மாதிரி சின்ன எக்ஸ்போசர்ஸ் வந்து அப்படியே வெளியில் ப்ராப்பராக இல்லாமல் ஒரு நீட்டாக இல்லாமல் இருக்குது. ஒரு
அண்ட் டயர்ஸ்ன்னு பார்க்குறப்போ நல்லா வைடான அதே FEZ MT R15 எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற ஃப்ரண்ட்டு சேம் டயர் தான் 110 mm யூஸ் பண்ணுறாங்க. 140 mm ரியர் டயர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சேம் ABS டிஸ்க் பிரேக் ஆல்சோ இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. சேம் MT R15 இதில் வர அதே டிஸ்க் பிரேக்ஸ் தான் இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெக்ஸ்னு வரப்போ உங்களுக்கு வந்து மோனோஷாக் அப்சர்வர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே டோட்டலாக MT R15 அதோட பாடி அப்படியே எடுத்துட்டாங்க. ஃப்ரேமு இன்ஜின் எல்லாமே சேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 liters தான் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து ரெட்ரோ வெஹிக்கிள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து டேங்கோட கெப்பாசிட்டி 10 liters கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பாடி ஃப்ரேம் வந்து சின்னதாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு RX 100 சேம் அதே லுக் வைஸ் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக டேங்க் செட்டப் கொஞ்சம் சின்னதாக்கணுன்றதுக்காக 10 liters கெப்பாசிட்டி தான் இந்த வந்து ரெட்ரோ வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைனஸாக இருக்கா இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் ஒரு சிங்கிள் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். பட் நீங்கள் கிராப் ஹேண்டில்ஸ் இதில் எதுவுமே சுற்றி பிடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. Yamaha சைடில் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து கிராப் ஹேண்டில்ஸ் நம்ம சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், 1500 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில்ஸும் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. கைஸ் ஹார்ட் ஆஃப் த பைக் இன்ஜினோட கெப்பாசிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18.2 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டார்க் பார்த்தீங்கன்னா 14.2 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம் அதே MT R15 அதே கிளாசிக்கான ஒரு லெகசி இன்ஜின் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இன்ஜினை பொறுத்தவரைக்கும் ஒரு மைலேஜ் நம்ம எடுத்துக்கும், பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கும். ஆனால் கம்ஃபர்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் இன்ஜின் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேம் அதே லெகசி இன்ஜின்றதால உங்களுக்கு வந்து நோ ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியோட சீட்டிங் ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 810 mm வருது. அண்ட் வண்டி ஆல்சோ ஒரு வெயிட்லெஸ் மிஷின்னு சொல்லலாம். வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 138 kgs கிட்டத்தட்ட வருது. நீங்கள் லோக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட டார்க் அண்ட் பவர் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஆல்சோ சூப்பராக இருக்கும். சைடில் வந்து கார்னரிங் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வண்டி வந்து செம்மையான ஒரு சாய்ஸாக இருக்கும். பட் நீங்கள் ஹைவேஸ்னு வரும்போது ஒரு 110 120 மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ணுவீங்க. ஹெவி வெஹிக்கிள் நீங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு வரும்போது இந்த வாப்ளிங் விஷயஸ் லைட்டாக அதில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த வெயிட்லெஸ் மிஷின்றதால. கைஸ் நம்ம XSRோட ப்ராப்பர் மைலேஜ் எல்லாரும் கேட்குற கொஷின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸில் வந்து உங்களுக்கு 55 வரைக்கும் கிலோமீட்டர்ஸ் வந்து பர் லிட்டருக்கு எடுக்க முடியும். அண்ட் லோக்கல் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 to 50 இந்த ரேஞ்சஸ் எடுக்க முடியும். அப்போ அந்த டிரைவிங் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஃபிஷியன்சியான இன்ஜின் அண்ட் பவர் டெலிவரியும் நல்லா இருக்கக்கூடிய இன்ஜின். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மைலேஜ் பைக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோக்கலையும் நல்ல யூசேஜாக இருக்கும். அண்ட் ஹைவேஸ்லையும் நல்ல ஒரு க்ரூசர் பைக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் கைஸ் வண்டியோட ட்ராபேக்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட சொன்ன மாதிரி மெயின் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா 10 liters வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் ஆல்சோ வந்து வெரி வித் அண்ட் வைடாக இருக்குது. ஆனால் வந்து ஷார்ட்டாக இருக்குது சீட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆல்சோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லலாம். பில்லியனுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ரைடருக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி வாங்கினா. வண்டிக்கு டோட்டலாக எல்லாருமே சூஸ் பண்ணாலுமே ஒரே டிஃபரெண்ட் தான் சொல்லுவானுங்க. இதுதான் கிரவுண்ட் கிளியரன்ஸு ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்னு சொல்லலாம். 120 mm தான் கொடுத்துருக்காங்க Yamaha சைட்லேருந்து. இது ஏன் இந்த இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. அதனால் இது வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் லைட்டாக குறைச்சாதான் இந்த சீட்டோட ஹைட் வந்து கம்மியாகும். அதனால் இதை குறைச்சிருக்காங்க. ஏன் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணுன்றதுக்காக சேஸோட ஹைட்டை வந்து நமக்கு வந்து டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதோட ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ட்ராபேக்ஸ்னு பார்க்குறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் ஃபுல்லாக ஃபைபர்லேயே வண்டி கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ன்றதால சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே பிளாஸ்டிக் இல்லாமல் டேங்க்கில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலுமே இது ஒரு பர்ஃபெக்டான ரெட்ரோ பைக்காக Yamaha சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Yamaha XSR என்ன ப்ரைஸுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,51,000 வருது. அண்ட் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,81,000 வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெட்ரோ பைக், ஒரு 150cc வெஹிக்கிள், நல்ல ஒரு கம்பைனான ஒரு ரிலேபிளான இன்ஜினோட உங்களுக்கு வருது. ஒரு காம்போ ஆஃபர் நான் சொல்லுவேன்.
கைஸ் நம்ம எக்ஸஸாரோட ரிவ்யூ ப்ராப்பராக முடிச்சாச்சு. அண்ட் இந்த பைக்கை நீங்கள் வாங்கலாம் மாட்டீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது பைக் ரிவ்யூ வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன பைக் அடுத்து ரிவ்யூ பண்ணலான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ வீடியோ வந்துட்டே இருக்கும். அண்ட் இதே மாதிரி நீங்கள் மோட்டோ vlogging அண்ட் vlogs சேனல் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒரு ஆரே vlogs கரண்ட். தேங்க்யூ கஸ் பைக். தேங்க்யூ ஃபார் கேமராமேன் வண்டி செய்திகளுக்காக சுகுமாரன். பைக்கோட ஹார்ட் ஆஃப் த அது காப்பிரைட் வந்துடும், சவுண்ட் வரக்கூடாது. இது வந்து 13 லிட்டர்ஸ் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் 13 லிட்டர் தானே அது டேங்க்கு, 10 தான். அண்ணன் தான் வந்து சேல்ஸ் மேனேஜராக அதில் இருக்காரு. எடுக்கலாமா? ஏய் ரொம்ப டவுன் பாரு, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும்டா. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல, 10,000 ஆஃபர் நீ பேசுகிறா கேட்கும் கொஞ்சம். அண்டு நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்டாண்ட் இல்லையா அதில்? சென்டர் ஸ்டாண்டும் இல்லை கைஸ். நான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. என் வண்டியில் இருக்குடா, தங்கத்தை படுறா. அண்ணன் கை கொடுக்கணும்.